ஓடோடி வந்து உதவி செய்கின்ற ஒரு அரசாக அதிமுக அரசு ஆட்சி காலத்திலே உங்களால் காண முடிஞ்சது. இன்றைக்கு அப்படியா இருக்குது? இல்லையே. விலைவாசி விண்ணை முட்டிவிட்டது. விலைவாசி விண்ணை முட்டிவிட்டது. அரிசி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு எல்லாம் இந்த நேரத்தில் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா 50 மாத கால ஆட்சியில் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு பச்சரிசி அதிமுக ஆட்சியில் 50 ரூபா ஒரு லிட்டர், இன்றைக்கு 77 ரூபா. பொன்னி புழுங்கரிசி அதிமுக ஆட்சியில் 50 ரூபாய், இன்னைக்கு 72 ரூபா. இட்லி புழுங்கரிசி 30 ரூபா அதிமுக ஆட்சியில், இன்றைக்கு 48 ரூபா. கடலை எண்ணெய் 130 ரூபா அதிமுக ஆட்சியில், இன்னைக்கு 190 ரூபா. நெல்லெண்ணெய் 250 ரூபா அதிமுக ஆட்சியில், இன்றைக்கு திமுக ஆட்சியில் 400. துவரம் பருப்பு 74 ரூபா அதிமுக ஆட்சியில், இன்றைக்கு 130 ரூபா. உளுத்தம் பருப்பு 79 ரூபா, இன்றைக்கு 120 ரூபா. இப்படி ஏழை எளிய மக்கள் எப்படி வாழ முடியும்? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதற்கென்று ஒரு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த எந்தெந்த பொருள் விலை ஏறியதோ அந்த பொருளை, அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அண்டை மாநிலத்தில் எங்க விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு இங்க வந்து விற்பனை செஞ்சோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும் உங்கள் மூலமாக.